ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த 10ஆம் மாதத்தில் முதல் தேதியில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம சில நிமிட ஆராதனைகளின் நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுக்க அவர் உண்மையும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமன இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளில் இந்த சில நிமிட ஆராதனை என்ற நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சில நிமிட ஆராதனை நிகழ்ச்சியிலே கர்த்தர் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆராதிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்குள்ளே உண்டு பண்ணும், காத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல்ல முடிவு கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் நாம் தெரிந்த பாடல் எலியாவின் தேவனே என்கிற பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாடலை பாடி நம் தேவனை ஆராதித்தோம். இதில் உள்ள அடிகள் மிகவும் ஆழமான அடிகள். அதனுடைய அர்த்தங்களை பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தான் இதில் வெளிப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், முதல் அடியில் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. நிறைய பேருக்கு அதிக டவுட் வரும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இந்த சோர்வு, எனக்கு மட்டும்தான் இந்த பலவீனம். நிறைய பேர் சொல்ல காரியம், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. எலியா இசபேலுக்கு பயந்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன், இல்லை முழங்கால் வாகாலுக்கு முன்பாக முடங்காது இருக்கிற அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாத்து போஷித்து வந்தார். உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த நாளிலும் கூட அதே போல் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்கும்போது, எலியா வைராக்கியம் உள்ளவனாய் அவர் இங்கே வெளிப்பட்டார். அந்த இடத்துல அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களா உங்களை வெளிப்படுத்துங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் வைராக்கியத்தை கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்துங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அவருக்கு முன்பாக நிற்கிற வைராக்கியத்தை ஜனங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்துங்க. நீங்கள் இருக்கிற சூழ்நிலை வெளிப்படுத்துங்க. அதை தான் தேவன் விரும்புகிறார். நிறைய பேர் தோற்று போகிறதுக்கு காரணம் அந்த சூழ்நிலையில் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தாமல் போனதுனால தான். பைபிளில் நிறைய பேர் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை உங்கள் வெளிப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, உங்கள் பக்தி எந்த இடத்துல வெளிப்படுதோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்த அதே இடத்துல, ஏன்னா எலியா பயந்து 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 ஓடி 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 ஒளிந்த நாட்கள் உண்டு. ஆனால் அதே எலியாவை கொண்டு வந்து கர்த்தர் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினார். இனி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களா? உங்கள் தேவைகளை பார்த்து பயப்படுறீங்களா? உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் பக்தியை நான் கர்த்தருக்குரியவன், அதுதான் வேதம் சொல்லுகிறது. அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்புகிற, அவர் மேல் நம்பிக்கையாய் வைக்கிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தினதே இல்லை. கர்த்தர் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை எலியா வெளிப்படுத்தினார், யோசேப்பு வெளிப்படுத்தினார். தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அநேகர் விதத்தில் வெளிப்படுத்தினாங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தினார்களோ, போன வீடியோவில் கூட பார்த்தோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை ராஜாவுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்கள் இந்த தேசத்தில் மிகப்பெரிய அதிகாரிகளை கர்த்தர் உயர்த்தினார். நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அந்த விஷயத்தை முடிக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14வது வசனம் வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பிரியமானவர்களே, எலியா தேவனுடைய நாமத்தை அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்முடைய விசுவாசத்தை சோர்ந்து போக செய்வதற்கு அவன் கொண்டு வருகிற மிக தந்திரம் தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பீடு செய்வது. இந்த சூழ்நிலையில் நம்ம தோற்று போவோம், இந்த சூழ்நிலையில் நம்ம ஏமாற்றப்படுவோம், இந்த நிலைமையில் நமக்கு உதவிகள் வராது என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை அவன் சோர்ந்து போக செய்கிறவனாக இருக்கிறான். ஏன்னு சொன்னால் வேதம் அழகாய் சொல்கிறது, அவனுடைய வல்லமைகள் உரியப்பட்டு அவன் மிகவும் தந்திரம் உள்ளவனாய் செயல்படுகிறான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல வாசித்தது போல தேவனுடைய நாமத்தை அறிந்து நீங்கள் உங்கள் பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தும் போது எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். எலியா தேவனை நோக்கி என்னை கேட்டுள்ளோம் என்று சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்து அவர் தேவன் என்பதை நிரூபித்தது. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. அக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னா பட்சிக்கிறது. அதே அக்கினி மோசையுடைய வாழ்க்கையில் மோசைக்கு தேவன் யாருன்னு வெளிப்படுத்தும் போது மூச்சடிக்கு ஒன்றுமே ஆகலை. இது ஏன் சொல்கிறேன்னா,
அக்கினி ஒன்று தான், ஆனால் அதனுடைய செயல்பட்ட விதங்கள் வெவ்வேறு. சாத்ராக் மேஷாக்குடைய வாழ்க்கையில் அக்கினி வந்தது, பாகாலின் அக்கினி, ஒன்றும் செய்ய முடியல. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள். இவை தான் நமக்கு இருக்கிற பக்தியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பக்தியை நீங்கள் கர்த்தருக்காக வெளிப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவருடைய அற்புதங்களை அவர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்குறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பக்தி உங்களுக்குள்ளே வெளிப்படும் போது தான் ஆண்டவர் யார் என்பதை மற்றவங்க புரிந்து கொள்வார்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாரை தெரிஞ்சு கொள்கிறார்னா பக்தி உள்ளவனே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். உங்கள் பக்தியை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்படும். ஏன்னா வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அந்த பக்தியை எளிய வெளிப்படுத்தினார். அந்த இடத்துல மிகப்பெரிய தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அதே நேரத்தில் அனனியா மிஷால் அசரியா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நேபுகாத் நேச்சரே, ராஜாவை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. நேபுகாத் நேச்சரே, நீ நிறுத்திருக்கிற பொருட்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். தானியேல் 3:16 நீ நிறுத்திருக்கிற பொருட்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அங்கேயே அக்கினி தன்னுடைய தன்மை இழந்து போனது. எனக்கு சொல்கிறேன், உங்கள் உபத்திரவங்கள், உங்கள் பாடுகள், உங்கள் பிரச்சனைகள் தன்னுடைய தன்மையை இழந்து போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் பக்தியை கர்த்தருக்காக வெளிப்படுத்துங்கள். இங்கே தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். இதுதான் பக்தி. என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் பக்தி. எனக்கு சொல்கிறேன், உங்கள் பக்தியை அவருக்காக வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவரால் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பக்திக்கு நிறைய சோதனைகள் வரலாம், உங்கள் பக்திக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா. அவருடைய நாமம், அவர் யெகோவா ரஃபாவாக இருக்கிறார், சுகம் கொடுக்குற வல்லவராக இருக்கிறார். யெகோவா நிசியாக இருக்கிறார், வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ரஃபாவாக இருக்கிறார், சுகம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். யெகோவா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமங்களை அறிந்து உங்கள் பக்தியை கர்த்தருக்காக வெளிப்படுத்துங்கள். நான் சும்மா 1-2 எடுத்துக்காட்டுகள் சொன்ன விதத்தில் அநேக ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த சில நிமிட ஆராதனையில் உங்களுக்காக ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், உங்கள் பக்தியை அவர் விரும்புகிறார். ஏன்னா உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னென்னா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த பக்தியை நீங்கள் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்களாக உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள். அதில் உங்கள் பக்தி வெளிப்படட்டும். ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நிறைய பேர் உங்கள் மனைவி உள்பட, உங்கள் நண்பர்கள் உள்பட, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் சந்திக்கிற எல்லாருமே உங்களுடைய விசுவாசத்தை சோர்ந்து போக செய்வதற்கு பிசாசால பயன்படுத்தப்படுவார்கள். அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், யோபுவை சோர்வடைய செய்ய அவங்க மனைவியை பிசாசன் கைக்குள்ளே போட்டான். அவன் மனைவி சொன்னாங்க, உன் தேவனுடைய நீ என்ன பண்ணனா, உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்லி. காரணம் என்ன? அந்த சோர்வு நம்ம அதிகமாக பிசாசு நம்மளை இருதயத்தை உடைப்பது எதனாலனா, நாம் யாரால் அதிகமாக நேசிக்கப்படுகிறோமோ, யாரை நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவங்க மூலமாக தான் நம்முடைய இருதயங்களை உடைத்து நம்முடைய இருதயத்தை சோர்வடைய செய்வான். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பக்தியை தெய்வனிடத்தில் வெளிப்படுத்துங்கள். உங்கள் பக்தி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கும். என வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தியாயிருங்கள், பக்தி உள்ளவளாக உங்களை வெளிப்படுத்துங்கள். வாலிப பிள்ளைகளும் சரி, திருமணமானவங்களும் பெரியவங்களும் சரி, எல்லா இடங்களிலும் உங்கள் பக்தியை கர்த்தருக்காக வெளிப்படுத்துங்கள். பக்தி வைராக்கியம் உள்ள பினகாசை பாருங்கள். வேதத்தில் சொல்லுகிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பக்தி வைராக்கியம் உள்ள பினகாஸ். இந்த வாழ்க்கையில் நம்முடைய லைஃப்பில் உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள். ஏன்னா வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். 2 வார்த்தை, வாஞ்சியாக இருக்கிறான், நம்பிக்கையாக இருக்கிறான். அவன்
அறிகிறான், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான். நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையும் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த நிலைமையிலும் எங்களை ஆசிர்வதிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் என் தேவன், எனக்கு இருக்கிற சூழ்நிலை காட்டில் என் தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது, உங்கள் பக்தி வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் பக்தி உள்ளவர்களாய் வாழ கிருபை பாராட்டும். எலியா பக்தி உள்ளவனாக தன்னை வெளிப்படுத்தினார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் பக்தியை உமக்காக வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு முன்பாக அக்கினி ஒன்றும் இல்லாமல் போனது. ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய நெருக்கத்தில், எங்களுடைய சூழ்நிலைகளில் உமக்கு பக்தி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. எங்கள் பக்தியை உலகம் ஆண்டவரை கெடுத்து போடாதபடி, உலக காரியங்களை கெடுத்து போடாதபடி பக்தி உள்ளவர்களாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவர். இந்த மாதம் உயர்வு வரட்டும், இந்த மாதம் கனம் வரட்டும், இந்த மாதம் மேன்மை வரட்டும். இந்த 10வது மாதம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மேன்மை வரட்டும், உயர்வு வரட்டும், கனம் வரட்டும் ஆண்டவரே. காரணம், இதை கர்த்தர் செய்தார் என்று சொல்லத்தக்க அற்புதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையை செய்தருளுவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். என்னையும் என் மனைவியின் ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களுக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த மாதம் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.